எல்லோருக்கும் வணக்கம். இப்ப நம்ம 99வது இந்த ஜூம் நிகழ்ச்சியை நடத்திட்டு இருக்கோம். வருகிற புதன்கிழமை மாலை 5:30 மணிக்கு பார்த்தீங்கன்னா 100வது நிகழ்ச்சி. ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான கிட்டத்தட்ட 10,000 பேர் ஆவரேஜா லைவ்ல ஃபேஸ்புக்ல பார்த்துட்டு இருப்பாங்க. அப்ப கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 10,000 × 100ன்னா 10 லட்சம் பேருக்கு மேல அதிமுக தொண்டர்கள் இதுல நேரடியாக கலந்துருக்கிறாங்க. ஒரு 2,500 3,000 பேர் இதுல பேசியிருக்காங்க. ஒவ்வொரு மீட்டிங்க்கும் மினிமம் 25 பேர் பேசுறாங்க. அப்ப 100 மீட்டிங் பாத்தீங்கன்னா 2,500 பேர் அவர்களது கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தவறுகளை சுட்டிக்காட்டி ஒரு சரியான எதிர்கட்சியாக நம்ம திமுகவுக்கு செயல்படும். யூனியன் ஆபீஸ்க்கு நம்மளே கட்சியில என்ன வைக்கிறோம்? ஒன்றிய செயலாளர் தான் வச்சிருக்கிறோம். அப்ப ஒன்றியம் அப்படின்னா இந்த யூனியன் அவ்வளவுதானே. அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஆனா பாரதிய ஜனதா கட்சி பார்த்தீங்கன்னா அதை ஒரு பெரிய விஷயமாக்கி அதுல ஒரு அரசியல் செய்யறாங்க. திமுகவுக்கு மாற்று, திமுக அரசாங்கத்துக்கு மாற்று என்பது பிஜேபி தான் என்கிற அளவுல அந்த அரசியலை அவர்கள் கட்டமைத்து இப்ப எப்படி பாண்டிச்சேரியில அதிமுகவுக்கு ஒரு 5 சீட்டை கொடுத்துட்டு அது ஜெயிக்காத தொகுதியை கொடுத்து காலி பண்ணிட்டு இன்னைக்கு பாண்டிச்சேரியில காங்கிரஸ் திமுக வெர்சஸ் பிஜேபி என்கிற அளவுல கொண்டு வந்தாங்களோ அது போல தமிழ்நாட்டுல அடுத்த முறை கமலஹாசன் அவர்களோடவோ சீமான் அவர்களோடயோ வச்சுக்கிட்டு பிஜேபி தலைமையில ஒரு கூட்டணி அமைச்சு ஒரு குறைந்தபட்ச தொகுதிகளை மட்டும் அதிமுகவுக்கு கொடுத்து ஓரங்கட்டுறதுக்கு பார்க்கலாம். ஒண்ணும் இல்லைங்க. நம்ம சசிகலா சின்னம்மா கட்சியினுடைய பொதுச் செயலாளரா இப்போதைக்கு வரணும்யா. கட்சியினுடைய பொதுச் செயலர் என்ன ஊரா? சசிகலா அந்த ஊருக்கு வரணும் அப்படிங்கிறது கட்சியினுடைய பொதுச் செயலர் என்பவர் அடிப்படை தொண்டர்களால தான் தேர்ந்தெடுக்கப்படணும். முதல்ல சசிகலா அவங்க பிரச்சனைகளை சால்வ் பண்ணட்டும். அது எப்படி ஒரு ஊழல் வழக்குல 4 வருஷம் தண்டனை பெற்று வந்தவங்களை திருப்பி நீங்க கட்சிக்கு பொதுச் செயலர் வச்சோம்னா ஒரு நடுநிலையாளர்கள் கட்சிகளுக்கு அப்பாற்பட்டவர்கள் வாக்கு போடுவாங்களா என்ன? அடுத்த 6 வருஷத்துக்கு அவங்க தேர்தலில் நிக்க முடியாது. இதுதான் இந்திய அரசியல் அமைப்பு சட்டம், தேர்தல் ஆணையத்துடைய சட்டம். தானே தேர்தலில் நிக்க முடியாதவங்க இந்தியாவில எப்படி ஒரு வேட்பாளரை நிறுத்த முடியும்? சார் நீங்க சொல்ற நான் ஒத்துக்கிறேன். சசிகலா should be admitted to the AIDMK. ஏன்னா முக்குளத்தூர் கல்லர் ஓட்டு ஒன் ஆஃப் த பிகெஸ்ட் ஓட் பேங்க் ஃபார் AIDMK சார். அது விட முடியாது நீங்க, எஸ்பெஷலி கல்லர் ஓட்ஸ். கல்லர் கான்ஸ்டியூட் 55% ஆஃப் முக்குளத்தூர் ரஃப்லி. அது விட முடியாது. நீங்க அதே மாதிரி சசிகலாவுக்கு ஃபுல் பவர் கொடுக்காம, நான் ஏற்கனவே உங்களுக்கு அனுப்பிச்சிருந்தேன் மெசேஜ். சசிகலா AIDMK லீடர், எடப்பாடி பழனிசாமி ஜெனரல் செக்ரட்டரி, ஒரு 1 இயர் டாமினேட் பண்ண ஆசைப்படுறாங்க. 1 இயர் பொருளாளர், அப்புறம் இன்னொரு காஸ்ட்ல இருந்து அப்படி பண்ண முடியாதா? அந்த மாதிரி பண்ணி, பட் பவர் ஆல் த பவர் ஷுட் பி எலெக்டட் பை ஜெனரல் கவுன்சில், நாட் பை டிக்டேட்டர்ஷிப் ஆஃப் சசிகலா அப்படின்னு பண்ணா என்ன? அடுத்த எலெக்ஷன் AIDMK இந்த மாதிரி கம்பைண்டா இல்லாம டிஎம்கே பேச முடியாது. அதாவதுங்க, சசிகலாவை இந்த கட்சியில சேர்த்துறதுல எனக்கு எந்த விதமான மாறுபட்ட கருத்து கிடையாது. ஒருத்தர் சேர்க்கையில அந்த ஜாதி ஆதரவு இருந்தா சேர்த்தலாம். இல்ல அவங்களுக்கு இருக்கிற ஒரு ஓட்டு, அவங்களுக்கே ஓட்டே இல்ல, அவங்க ஓட்டு போட முடியாது அவங்க, அதனால வேண்டாம் அப்படிங்கிறதுல என்னுடைய நினைப்பாடு. கல்லர் ஓட்டு கொஞ்சம் நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. எல்லா கல்லர் ஓட்டும் சசிகலா பக்கம்தான் இருக்குதுன்னா அப்ப தினகரன் ஜெயிச்சிருக்கணும் இல்ல, ஒரு தொகுதியிலேயாவது ஜெயிச்சிருக்கணும் இல்ல, தென் மாவட்டங்கள்ல ஏதாவது 1-2 தொகுதியிலேயாவது ஜெயிச்சிருக்கணும் இல்ல. இதெல்லாம் ஒரு பிரம்மை. அதாவது இவங்க வந்தா சசிகலா இருக்கிற பக்கம் தான், அப்ப வேற யாரு கல்லர்களே ஜெயிக்கலையா? எப்படி மன்னார்குடியில காமராஜ் ஜெயிச்சாரு? எப்படி செல்லூர் ராஜு ஜெயிச்சாரு? முதல்ல அதிமுக கட்சிய எடப்பாடி பழனிசாமி செய்யறதும் தப்பு, சசிகலா செய்யறதும் தப்பு, KP முனுசாமி செய்யறதும் தப்பு. அதிமுகவுல ஜாதி பார்த்து யாரும் செய்யல, ஜாதி பார்த்து பண்ணக்கூடாது. ஜாதிகளுக்கு அப்பாற்பட்டு, மதங்களுக்கு அப்பாற்பட்டு மனித நேயங்களோட தான் இந்த கட்சி நடக்கணும். இந்த தடவை AIDMK ஆட்சி அமைக்காததுக்கு காரணம் கட்சியில இருக்கிற சில குளறுபடி ஒண்ணு. 2வது பாத்தீங்கன்னா, நாம கூட்டணி வச்சது சரியா அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் இல்ல. இன்னைக்கு பாத்தீங்கன்னா பாமகவுக்கு நம்ம ஒதுக்குன சீட்டை தேமுதிகவுக்கு கொடுத்திருந்தோமாலோ இன்னைக்கு கிட்டத்தட்ட 30 சீட்டு பாத்தீங்கன்னா 5,000 ஓட்டு வித்தியாசத்துல தோத்துருக்கோம். அப்ப நம்ம இன்னைக்கு இருக்கிற அந்த 30 சீட்டு நம்ம தேமுதிகவோட கூட்டணி வச்சிருந்தால்
நல்ல எலிபிரியில நம்ம ஒரு ஆட்சி அமைக்க வாய்ப்பு இருந்திருக்கும். இப்ப ஏடிஎம்கே எல்லாரும் சுயநலவாதத்தை நோக்கி போற மாதிரி மக்களுக்கு தோன்றுச்சு. அதுக்கப்புறம் இபிஎஸ் ஒரு பக்கம், ஓபிஎஸ் ஒரு பக்கம், 2 பேரும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு இருக்கிறது அப்பப்ப மீடியாவில வெளியே வருது. இது மீடியாவில வெளியே வர்றது பாத்தீங்கன்னா நீங்க தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா மீடியாவுமே முக்கியம் டிஎம்கே சப்போர்ட். எவ்வளவு பண்ணாலும் முழுக்க முழுக்க டிஎம்கே சப்போர்ட். அப்படி இருக்கும்போது ஒரு சின்ன விஷயத்த அந்த ஏடிஎம்கே பண்ணா கூட பெரிய லெவல்ல திருச்சி மக்களை டைவர்ட் பண்றாங்க. அப்படி இருக்கும்போது ஏன் நாம கட்சியோட நோக்கத்துக்கு யாரையும் உண்மையா செயல்படுறாங்களோ அவங்கள முன்னிறுத்திட்டு செயல்படுறதை விட்டுட்டு ஏன் ஒருதலைபட்சமா ஓபிஎஸ் சொல்றதும் இபிஎஸ் சொல்றதும் இவங்களை சார்ந்து எதுக்கு நம்ம போகணும்? தேமுதிகவை நம்ம கூட்டணியில சேர்த்திருந்திருக்கணும். அதே போல பாத்தீங்கன்னா இவரு நம்ம கிருஷ்ணசாமி அவரை சேர்த்திருந்திருக்கணும். சரத்குமார கூட நம்ம சேர்த்திருந்திருக்கோம். ஒரு சீட் 2 சீட் கொடுத்துருந்தா போதும். ஒரு சரியா கூட்டணிகளை கட்டமைக்காத ஒரே காரணம் கடைசி நிமிடத்துல அந்த பாட்டாளி மக்கள் கட்சிக்கு கொடுத்த அந்த 10.5, அப்புறம் அதே மாதிரி இந்த தேவேந்திர குல வேளாளருக்கு கொடுத்தது. இந்த 2ஐயும் தேர்தலுக்கு பிறகு நாங்க பரிசீலிப்போம் அப்படிங்கிற அளவோட நிறுத்தி இருந்தா அந்த பாதிப்பு வந்திருக்காது. கூட விஜயகாந்த் சேர்த்திருந்திருக்கலாம், கிருஷ்ணசாமியை சேர்த்திருந்திருக்கலாம், சரத்குமார் சேர்த்திருந்திருக்கலாம், இன்னும் எல்லாரையுமே முதல்ல நம்ம கட்சியை ஒன்னாக்கி. இல்ல சரிதான் நீங்க சொல்றது சரிதான். இந்த நிலைப்பாட்டை முடிவு எடுத்தது யாரு? தொண்டர்கள். அதாவது நீங்க ஐயா தொண்டர்னு நீங்க சொல்லி சமாளிக்கூடாது. இல்ல சமாளிப்பெல்லாம் கிடையாது. ஒரு தொகுதிக்கு 1000 பேர் ஒரு தொகுதி. நீங்க இப்படி பேசுறீங்க அப்படிங்கறத நாம இப்படி ஒரு நிகழ்ச்சி நடத்தி உங்க கருத்தை சொல்லையில தானே கட்சிக்காரங்க இப்படி நினைக்கிறாங்கப்பா அப்படிங்கிறது வெளி உலகத்துக்கு தெரியுது. இல்லைன்னா எனக்கு எப்படி தெரியுது சொல்லுங்க உங்க நிலைப்பாடுங்கிறது. சரி, இப்ப என் நிலைப்பாடு நம்ம 2 பேருக்கு இதுல கம்யூனிகேஷன் எப்படி கட்சிக்கு போவோம்? உங்ககிட்டயோட நின்று போயிடும். நிச்சயமா நீங்க இப்ப நம்ம பேசுறத அப்படியே எடப்பாடி பழனிசாமி பார்த்துட்டு இருப்பாரு. நீங்க நல்லா தெரிஞ்சுக்கங்க. நம்முடைய நிகழ்ச்சிகள் அத்தனையும் எடப்பாடி பழனிசாமி பார்க்கிறார். தமிழ்நாட்டுல இருக்கிற அத்தனை அரசியல் கட்சி தலைவர்களும் பார்க்கிறாங்க. ஏன்னா யார் மேலையும் இது வரைக்கும் இப்ப நீங்க சென்ற கொரோனா காலகட்டத்தில் இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா அவங்க எம்எல்ஏக்களோட அவங்க எம்பிகளோட இந்த ஜூம்ல கனெக்ட் பண்ணி பேசினாங்க. அப்ப நம்ம ஆரம்பிச்சு அதிமுக அடிமட்ட தொண்டனை இந்த மாதிரியா நம்ம அவங்கள கொண்டு அவங்க கருத்துக்களை கேட்டோம். அப்பவே எடப்பாடி பழனிசாமி மட்டுமல்ல ஒவ்வொரு அமைச்சர்களும் அவங்க பிஏ நம்பர்ல வேற நம்பர் பண்ணி பாத்தீங்கன்னா இந்த ஸ்கிரீன்ல நமக்கு ஒரு 50 பேர் பேசுறோம்னு கேக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனா Facebook லைவ் இருக்கு, அதுல 10,000 பேர் பாக்குறான். அவங்க யார் வேணாலும் இருக்கலாம்ல. எல்லோருமே இதுகளை பார்க்கிறாங்க. இதன் அடிப்படையில அவங்க கருத்துக்களை வடிவமைச்சுக்கிறாங்க. நம்ம எதுக்காகனா தொண்டர்களுங்கிறது இப்போ ஒரு பேச்சுக்கு சொல்றேன். இப்ப நீங்க எந்த தொகுதி தம்பி? நாங்க ஓமலூர்ல நீங்க எவ்வளவு ஒரு 1000 அதிமுக கட்சிக்காரங்க கூடி கூட்டம் போடுங்க, நான் வர்றேன். இப்ப நீங்க சொன்ன கருத்தை ஒரு 10 பேர் பேசுங்க. அதே மாதிரி நீங்க சொன்னீங்க இந்த டிவிகள் இவங்க எல்லாம் திமுக காரங்களா இருக்கிறாங்கன்னு. அப்படிலாம் இல்ல. அவங்க எந்த செய்தியை போட்டா நல்லா ஓடுதோ அது அவங்க வியாபாரம், அவ்வளவுதானே. நீங்க கூட்டத்தை போடுங்க, நான் வர்றேன், இந்த கருத்தை வலியுறுத்தி பேசுவோம். அது எல்லா டிவிலையும் போடுவோம். இந்த மாதிரி ஓமலூர்ல 1000 கட்சிக்காரங்க திரண்டு இப்படி ஒரு கூட்டம் போட்டிருந்தாங்க, கேசி பழனிசாமி வந்தாரு, கட்சிக்காரங்க என்னென்ன கருத்தை எல்லாம் சொன்னாங்க, இதுதான் சரின்னு சொல்லி சொன்னாங்கன்னா அது செய்தியா வரும். கரெக்ட் தாங்க ஐயா. சார், இன்னைக்கு நீங்க சொன்ன அனைத்து கருத்துமே எனக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப பிடிச்சிருந்தது. இதுல பாத்தீங்க அப்படின்னாக்க எங்களுடைய மனசுல இருக்கிறதா நீங்களும் பேசுறீங்க. பட் எல்லா விதமான கருத்துக்களுக்கும் என் மனசுல இருக்கிறது சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஆர்வம் இருக்கு. இதுல பாத்தீங்க அப்படின்னாக்கா அவர் பண்றது சசிகலா பண்றது பாத்தீங்க அப்படின்னாக்க மக்களை குழப்புறதுக்கு தான் இப்ப செயல்பட்டு இருக்காங்களே தவிர நீங்க சொல்றது மாதிரி அவங்க அரசியலுக்காக வரணும்ன்றத அவங்க வர முடியாதுதான். ஆனா இதை எப்படியாவது அம்மா மாதிரியே அவங்களுடைய இப்ப அவங்களுடைய சேஞ்சஸ் ஃபுல்லா பாருங்களேன், ஃபுல்லா டோட்டலா அம்மா மாதிரியே சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க. சேஞ்ச் பண்ணி அவங்களுடைய கெட்டப் எல்லாமே சேஞ்ச் பண்ணிக்கிட்டு மக்களை இப்ப சுத்தி விட்டு வேடிக்கை பார்க்கறதுல அவங்க செயல்பட்டுக்கிட்டாங்க. இதனாலதான் இந்த மாதிரி சிலர் என்ன பண்றாங்க அப்படின்னாக்க இவங்க வந்தா நல்லா இருக்கும், இவங்க வந்தா ரொம்ப கட்ஸா இருக்கிறாங்க, அதனால ஈஸியா மக்களை எளிதில மாத்திருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணிக்கிட்டு சில ஆட்களை பாத்தீங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு ஜாதகமா பயன்படுத்திக்கிறதுக்காக இப்ப ஒரு செயல்பட்டு இருக்கிற ஒரு நோக்கமாகத்தான் நம்ம பார்க்க முடியும். பட் இதனால எந்த ஒரு காரியமும் ஆகாது அப்படிங்கிறது இப்ப நீங்க சொன்னதுல இருந்ததுதான் நிதர்சனமான உண்மைங்கிறது நான் புரிஞ்சுக்கிட்டோம்.
பட் வந்து இதை வந்து குழப்பி வருவதற்காகவும் இது வந்து டிஎம்கேக்கு வந்து ஒரு சாதகமா எடுத்து அவங்க வந்து டிஎம்கே பீப்புள்ஸ் வந்து செயல்படுறதுக்காகவும் இது வந்து ஒரு ஆயத்தமான ஒரு கருவியா வந்து அவங்க வந்து பயன்படுத்திக்கிட்டாங்க. இப்ப சசிகலாவுடைய ஓட்டத்தை வந்து இந்த அளவுக்கு வந்து மீடியா வந்து கையில் எடுக்குது அப்படின்னாக்க அவங்க வந்து கட்சியில ஒரு எதுவுமே வந்து ஒரு பொறுப்பாளர் இல்லைன்னு தெரிஞ்சும் அவங்களை வந்து இந்த மீடியா கையில் எடுக்கணும்னா என்ன காரணம்? எல்லாம் பணத்தை கொடுத்து இந்த ஆடியோ வந்து லான்ச் பண்றாங்க. இந்த ஆடியோ மூலியமா வந்து மக்கள் வந்து குழப்பி விட்டுட்டு இப்ப அதுல வந்து டிஎம்கே வந்து இப்ப சசிகலா வந்து ஒரு பகடக்கையை வந்து யூஸ் பண்றது மாதிரி செயல்பாட்டுகளை தெரிஞ்சுக்கிட்டு இதுதான் நீங்க ரொம்ப சரியா சொல்லி இருக்கிறீங்க. அடுத்து இது இன்னொரு பார்வையும் இருக்குது. நான் பல பேர்கிட்ட பல கட்சிக்காரங்க கிட்ட பேசுற பொழுது நான் தெரிவிக்கிற எந்த கருத்தும் என்னுடைய சொந்த கருத்துன்னு நான் வச்சுக்கிறது இல்ல. கட்சிக்காரங்க சொல்ற கருத்து தான் நான் பிரதிபலிக்கிறேன் பல இடங்கள்ல. எல்லாரும் இன்னும் பெரும்பாலானவங்க சொல்றது என்னன்னா, சசிகலா வந்த, அதாவது தினகரனா இதுல சேர்த்திருந்தா சசிகலா வந்திருந்தா ஒரு 10 தொகுதியில இன்னும் ஜெயிச்சிருக்கலாம், ஆட்சி அமைக்கலாம்னு சொல்றாங்க. 10 தொகுதியில தென் மாவட்டத்துல ஒருவேளை ஜெயிக்கிறத வச்சிருந்தா கூட இன்னைக்கு ஜெயிக்க 65ல ஒரு 25 மைனஸ் ஆகிருக்கும், நம்ம ஜெயிக்க முடியாம போயிருந்திருக்கோம். கட்சிக்காரன் அங்கங்க வந்து அதுல அதிருப்தியில இருக்கிறவங்க சங்கடத்துக்கு ஆளாயிருப்பாங்க அப்படிங்கிற கருத்து இருக்குது. நான் எந்த இடத்துல சசிகலா அவர்களது நோக்கம் தவறுன்னு நான் சொல்றேன்னா, அவங்க என்ன செஞ்சிருக்கலாம்னா, இந்த தேர்தலில் தினகரனை போட்டியிட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் செய்து, நீங்க யார் வேணாலும் பண்ணலாம்ல, நீங்க ரெட்டலை சின்னத்துக்கு ஓட்டு போடுங்கப்பா, எடப்பாடி பழனிசாமிக்கு எனக்கு என்ன பிரச்சனையோ அதெல்லாம் இருந்துட்டு போகட்டும், கட்சி முதல்ல ஆட்சிக்கு வரட்டும், எல்லாரும் தமிழ்நாட்டு மக்கள் அவரை ஆதரிக்கிறவர்கள் ரெட்டலை சின்னத்துக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி அவங்க பண்ணியிருந்திருக்கலாம். ஆனா நான் தொடர்ந்து உங்களுடைய விவாதங்களை வந்து தொலைக்காட்சியில பார்த்து கொண்டுதான் வர்றேங்கண்ணா. இன்னைக்கு தான் முதல் முறையா ஜூம் மீட்டிங்ல கலந்துக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிக்குது. நான் முதல் வந்து உங்களுக்கு வாழ்த்து சொல்ல விரும்புறேன். உங்களுடைய உழைப்பு வீண் போகாதுண்ணா. கட்சியில எந்த தவறுமே செய்யாம எதற்காக நீக்கினாங்கன்னே தெரியாம உங்களை நீக்கிக்கிறாங்க. நான் உங்க கூட இருக்கிறேன்னா என்ன மாதிரி உங்க பின்னால பல்லாயிரக்கணக்கான பேர் திரண்டு இருக்கும். முதல்ல சொல் புத்தி சுய புத்தி ரெண்டுல ஏதாவது ஒண்ணு மனிதனுக்கு வேணும். அது ரெண்டுமே இல்லாதவங்க தான் இன்றைய எதிர்கட்சி தலைவர், எதிர்கட்சி துணை தலைவர். அம்மா 2014 என்ன சொன்னாங்க? குஜராத்தின் மோடியா, தமிழ்நாட்டின் லேடியா என்று சொன்னாங்க. இப்ப தமிழ்நாட்டுக்கு ரொம்ப முக்கியமானது அதிமுக வந்து மக்களினுடைய உணர்வுகள். அது கட்சின்னு நான் சொல்ல மாட்டேன், மக்களினுடைய உணர்வுகள் தான் அதிமுக. கரெக்டுங்களா? இப்போ சட்டமன்றத்துல அதிமுக வலுவான எதிர்கட்சியா இல்ல. இப்போ போன 2016 திமுக ஒரு வலுவான எதிர்கட்சியா இருந்தப்போ ஆளுங்கட்சி செய்யும் தவறுகளை சுட்டி காட்டிட்டே இருந்துச்சுங்க. அதனாலதான் அவங்க தவறுகளை திருத்தி கொண்டு போயிட்டே இருந்தாங்க. இப்போ அதிமுக வலுவான எதிர்கட்சியா இல்ல. பிஜேபி கூட கூட்டணி வச்சு 4 எம்எல்ஏவை கொடுத்துக்கிறாங்க. இப்போ நம்ம தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை பத்தி சட்டமன்றத்துல பேசணும், என்னென்ன தேவைன்னு பேசணும். இப்போ பிஜேபி வந்து இப்போ இன்னைக்கு கூட நாளிதழ்ல பாத்துக்கிறேன், அமித்ஷா அப்ஜெக்ட் ஜெய்ஹிந்த்னு அந்த ஈஸ்வரன் அவரு பேசணும் முடிக்கு ஜெய்ஹிந்த்னு ஏன் சொன்னீங்க, நீங்க 4 எம்எல்ஏக்கள் என்ன பண்ணிக்கிறீங்க, அப்செட்ல இருக்கிறாங்க, இனி எப்போது சட்டமன்றத்துல பேசினாலும் ஜெய்ஹிந்த்னு கோஷம் போடணும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இதெல்லாம் சட்டமன்றத்தினுடைய நேரத்தை வீணாக்கக்கூடிய வழின்னு நான் நினைக்கிறேன். நம்ம உரிமைகள்ல பேசணும், நம்மளுக்கு என்னென்ன தேவை வேணும் அப்படி பேசணும். இப்போ இந்த தலைமை வந்து நிலையில்லாத தலைமையா இருக்குது. இரட்டை தலைமை செல்லுபடி ஆகலன்னு தெளிவா தெரியுது. நம்ம ஐடிவிங்கினுடைய அந்த ரிசைன் பண்ண அந்த தலைவர் எஸ்.பேர் சுவாமிநாதன் அவருடைய இன்டர்வியூல தெளிவா சொல்றாரு, இரட்டை தலைமை வேலைக்கே ஆகல. இப்போ பொது தேர்தலை ஏன் நடத்துறதுக்கு, பொது தேர்தல்ங்கிறது பொதுச் செயலாளர் தேர்தல், நீங்க தைரியமா நடத்துங்க, நீங்க தான் இரட்டை தலைமை வலிமையா இருக்கிறோம், தொண்டர்கள் எங்க பின்னால இருக்கிறாங்க, நாங்க தான் அப்படிங்கிறீங்கல்ல. அதிமுக பொதுச் செயலாளர் தேர்தலை நடத்துங்க, யாரு வேணா பங்கேற்கட்டும், தொண்டர் கொடி பிடிக்கும் தொண்டன் முடிவு பண்ணட்டும். இரட்டை தலைமை வேலை செய்யலீங்க. இப்ப நீங்க பொதுச் செயலாளர் தேர்தல் நடத்துறதுக்கு ஏன் நீங்க வந்து தயங்குறீங்க? இப்ப நான் வந்துங்க அவினாசிக்கு பக்கத்துல சேவூர்ல இருந்து பேசுறேன்.
இந்த தொகுதியில நான் உள்ளத சொல்றேன். ம், அம்மாக்கு அப்புறம் ம், யாரையும் தலைவரா ஏத்துக்கிறதுக்கு யாருக்குமே விருப்பம் இல்ல. ம், செய்வதறியாமல் எந்த பக்கம்டா போறது, கட்சியை விட்டு கொடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு ஒரு ஆதங்கத்துல ம், அவங்க இந்த பக்கமும் பேசாம அந்த பக்கமும் பேசாம ம், அதிமுகங்கிற ஒரே ஒரு ஒரு அடையாளத்தோட மட்டுமே இருக்கிறாங்க. ம், அந்த மாதிரி இப்ப இந்த தொகுதியில மட்டும் இல்ல, தமிழ்நாடு ஃபுல்லா இருக்கிறோம் அத்தனை தொண்டர்களுடைய மனநிலையும் இதுதான். ம், அம்மாவுக்கு அப்புறம் யாரையுமே தலைவர் இவர் தான் எங்க தலைவர்னு சொல்றதுக்கு யாருக்குமே இன்னும் 100% யாருக்குமே மன உறுதி இல்லைங்க. ம், அப்ப நீங்க அடுத்த தலைவர் உருவாக்கணும். ம், சொல் புத்தியும் இல்ல, சுய புத்தியும் இல்ல, சுயமா சிந்திச்சு பேசுங்க. மதவாத சக்திகளோட கூட்டணி இல்லைன்னு அம்மா ஆணித்தரமா சொன்னாங்க. ம், ஒவ்வொரு தேர்தல் பிரச்சாரத்திலையும் சொன்னாங்க, நீங்கள் செய்வீர்களா. அந்த அந்த வலிமை ம், அயன் லேடி அம்மா இருந்தாங்க. ம், எனக்கெல்லாம் பெருமையா இருந்துச்சுங்க. அவ்வளவு அப்படி அவங்களுடைய பேச்சு எல்லாமே. இப்போ தலைமையே இல்ல. தலைமை இல்லாம சிப்பாய்கள் என்ன பண்ண முடியும்? தலைமை தெரியாம என்ன பண்ண முடியும்? போர்ல வந்து தலைவன் இல்லாத போர் படையில என்ன ஆகும்ல, தெரிச்சு ஓடுவாங்க. அந்த நிலைமையில இப்ப அதிமுக தவித்துட்டு இருக்குது. இப்ப அதிமுக ஏன் முக்கியம் அப்படின்னா, ம், அது தமிழ்நாட்டு மக்களினுடைய உணர்வுகள். ம், அந்த உணர்வுகள் நம்ம மீட்டெடுக்கணும். ஒரு மனிதனுக்கு உணர்வு இல்லைன்னா அது என்னன்னு சொல்லுவாங்க, பிணம்னு சொல்லுவாங்க. ம், ஒரு ஒரு உடம்புல ஒரு செயல்பாடுமே இல்லைன்னா அது என்னங்குவாங்க, உணர்வே இல்லைன்னா பிணம் அப்படிங்குவாங்க. ம், இப்ப அதிமுக மன்னிச்சுங்க தப்பா சொல்றேன்னு, இப்ப அதிமுக அப்படித்தான் இருக்கு. ம், தலைமை இல்ல. ம், நம்ம தலைமையை விரைவில் வெகு சீக்கிரம் நம்ம கொண்டு வரணும். பொதுச் செயலாளர் தேர்தலை நடத்துங்க. ம், வி.கே. சசிகலா அம்மா அவர்களோட பேசுறவங்க எல்லாம் நீக்கிறீங்க. உங்களுக்கு பயம், எங்க கட்சி உடைச்சிருவாங்களோ அப்படின்னு. உங்களுக்கு பயம் இல்லைன்னா நீங்க தைரியமா சொல்ல வேண்டியது. முதல்ல என்ன சொன்னீங்க, அவங்க அமமுக காரரோட பேசுறாங்க அப்படின்னீங்க. அதுக்கப்புறம் என்ன சொன்னீங்க, நீக்கினீங்க. இப்ப பாருங்க, கோபி செங்கோட்டையன் ஐயா அவருடைய தொகுதியில எத்தனை பேர் வந்து திமுக சேர்ந்து இருக்கிறாங்க. இப்போ கட்சியினுடைய ஒரு 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 சின்ன தவறு என்னன்னா, அம்மா எப்பவுமே ஒவ்வொரு மாவட்டத்திலையும் 2 தலைவர்களை, 2ஆம் கட்ட தலைவர்களை உருவாக்குவாங்க. இப்போ கோபி சட்டமன்ற தொகுதியில திரு செங்கோட்டையன் அவர்கள் நல்லா செய்யறாங்க இல்லைங்களே, புதியவர்களுக்கு வழிவிட வேண்டும். இப்ப யாருமே வேணாம். இப்ப பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க சொன்னது மாதிரி நீங்க ஒரு இது போட்டிருந்தீங்க, வந்து தளபதியாக மாறிவிட்டார் ஓ பன்னீர்செல்வம் சொல்லிட்டு. நேத்து பேட்டி கொடுக்கையில கவனிச்சேன். பழனிசாமி என்ன பண்றாருன்னா, வந்து நிக்கிறாரு சைடுல, அப்படியே அவர் வந்து எடுபடி மாதிரி நிக்கிறாரு. நம்ம அண்ணன் உங்களுக்கு முன்னாடி தலைவரை ஏத்துக்கிட்டவரு பார்த்த உடனே சரி எல்லாத்துக்கும் சரியா வந்துட்டாரு அவரு. நீங்க சொன்ன மாதிரி அவர் பையனுக்கு மந்திரி வாங்குறதுக்காக ஏதோ டீலிங் போட்டு பண்ணது மாதிரிதான் அதுல தெரியுது நல்லா தெளிவாவே. அதுதான், வேற ஒண்ணும் இல்ல. இப்போ நமக்கு புரட்சி தலைவர் அம்மா, புரட்சி தலைவி அம்மா எம்ஜிஆர் அவர்கள் வந்து இந்த இயக்கத்தை சிறப்பா வழி நடத்துறாங்க சார். பாத்தீங்கன்னா எங்க அப்பா வந்து எம்ஜிஆர் காலத்துல இருந்து அதிமுக ஒன்றிய செயலாளருக்கெல்லாம் போட்டிட்டு இருக்காரு. எங்க குடும்பமே அதிமுக குடும்பம்னு வச்சுக்கோங்க. ஆனா இன்றைய சூழ்நிலையில எனக்கு இவங்களை தலைவரா ஏத்துக்கிட்டு இவங்களை பின்தொடரவே விருப்பம் இல்லாம இருக்கோம். பாத்துக்கோங்க, எம்ஜிஆர் காலத்துல இருந்து நாங்க வந்து அதிமுக இருக்கோம். எங்க அப்பா 1986 ஒன்றிய செயலாளர் எலெக்ஷன்ல போட்டிட்டு தோல்வி அடைஞ்சாரு. ஆனா போட்டிட்டாருன்னு வச்சுக்கோங்க. ஆனா இப்ப தொடருக்கு விருப்பம் இல்லாம நான் இருக்கேன். இப்ப என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன் சார். இது நாள் வரைக்கும் நம்ம ஓட்டு எல்லாம் வந்து மாறி போட்டதே கிடையாது. இன்னும் சொல்ல போனா ஆக்டிவ் பாலிடிக்ஸ் தான் இருந்திருக்கேன். இப்ப இங்க உள்ள சட்டமன்ற உறுப்பினர், மாவட்ட செயலாளர்கள் ஓரளவு போய் பார்த்தா பேர் தெரியுற அளவுக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆனாலும் தலைமை எனக்கு எடப்பாடி பழனிசாமி வெளியில சொல்றதுக்கு எனக்கு ஒரு பெருமைப்படுறேன்னு சொல்ல சிறுமையா தெரியுது எனக்கு. இப்போ இதுக்கு என்ன சார் தீர்வு? படம் அப்படியே பேசிக்கிட்டே இருக்கோம் சார். நீங்களும் ஜூம் மீட்டிங் போடுறீங்க, முயற்சி பண்றீங்க. இப்போ வந்து தலைமை நல்ல திறமையான இளமை வேணும் சார். இப்போ எடப்பாடி பழனிசாமி எத்தனை வருஷத்துக்கு தலைவரா இருக்க முடியும்? அவரு தலைவரா இருந்தாலும் அவர் என்ன சார் சொன்னாரு? ஒண்ணு இல்ல, கம்ப ராமாயணத்தை எழுதினாரு கம்பர்னு, அதுலயே இருக்கு ஆன்சரு. தேக்கிலாருன்னு சொன்னாரு டிவில. அவரை நம்ம எப்படி தலைவரை ஏத்துக்க முடியும்? அவர் நான் தலைவர்னு சொல்லி தெரியுறாரு சார். இன்னொன்னு பாத்தீங்கன்னா, சேலம் மாவட்டம், கோயம்புத்தூர் மாவட்டத்தை தவிர அந்த கட்சி எங்கேயுமே வெற்றி பெறல சார். நீங்களும் இப்ப பாத்துருக்கீங்க, இப்ப கவுண்டர் பெல்ட்லயே உங்களுக்கு நிறைய மாவட்டத்துல நிறைய அடி வாங்கிட்டாங்க. இப்ப புதுக்கோட்டையை பொறுத்து, நான் புதுக்கோட்டையில இருந்து பேசுறேன். புதுக்கோட்டையில எல்லா தொகுதியுமே தோக்க வேண்டியதுதான்.
நம்ம அமைச்சர் விஜயபாஸ்கர் மட்டும் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 100 கோடி செலவு பண்ணிருப்பாரு. எல்லா அமைச்சர்களுமே 100 கோடி குறையாம பண்ணிருக்காங்க. அந்த ஒரு காரணத்தினால ஏதோ ஜெயிச்சு வந்திருக்காரு. இல்லைன்னா சுத்தம் சார், அடுத்த எலெக்ஷனுக்கு 100 கோடி செலவு பண்ணுவாரா சார் அவரு? இல்ல இப்பவும் அவங்க எப்படி நினைப்பாங்கன்னா, ஒரு 125 தொகுதியை செலக்ட் பண்ணி 100 கோடி அலாட் பண்ணி நம்ம ஜெயிச்சிடலாம். அதனால அடுத்த முறை இப்ப 15-20% வாங்கினத 50% பண்ணிடலாம். பண்ணோம்னா நிறைய பணம் வந்துடும், நேத்து நீங்க பாத்தீங்க வந்து ஜெயிச்சிடலாம். இப்படித்தான் நினைப்பாங்களே ஒழிய செலவு இல்லாம ஜெயிக்கலாம்ப்பா, கட்சிக்காரங்களை நல்லா வைங்க, ஜனங்களுக்கு நல்லா வைங்க, கட்சிக்காரங்களை நல்லா ஒருங்கிணைத்து வலிமையான கட்சியா நம்ம நடத்தணும் அப்படிங்கிற சிந்தனையை நோக்கி அவங்க போற மாதிரி இருந்தா இப்பவும் இவ்வளவு பேரை தொடர்ந்து நீக்கிட்டே இருக்க மாட்டாங்க. ஒரு கட்சி அந்த ஒருங்கிணைக்கிற இதே அவங்க கிட்ட இல்ல சார். நீக்கிறதுங்கிறத விட இப்ப பாத்தீங்கன்னா நேத்து பாத்துங்க டெய்லி திமுக சேர்ந்துகிட்டு இருக்காங்க. நீங்க பாத்துக்கிட்டு தான் இருக்கீங்க. முன்னாள் எம்எல்ஏக்கள் சார், சிறு துரம்பும் பல் குத்த உதவும் ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருக்கோம். நீங்க எல்லாரும் நீக்கிட்டே போனீங்கன்னா உங்களுக்கு ஜாலரா அடிக்கிறது கடைசியில் 4 பேர் இருப்பான், அவனும் கடைசியில போயிடுவான். 4 விஷயம். ஒன்றுபட்ட அதிமுக, கண்டிப்பா பிஜேபி இல்லாத ஒரு கூட்டணி, முடிஞ்ச இந்த பாட்டாளி மக்கள் கட்சி சேர்த்து நமக்கு வேண்டாம். அடுத்து வந்து தொண்டர்களால தேர்ந்தெடுக்கப்படுகிற தலைமை, சாதிகளுக்கு மதங்களுக்கு அப்பாற்பட்டு இந்த இது வந்து ஒற்றை குடும்பம் சார். இதுல இருந்து இங்க சார் வந்து ஜாதி இவர் வந்து சுருக்கிட்டார் சார் கட்சிய. ஒவ்வொரு தொகுதியிலையும் நம்ம வந்து 234 தொகுதியும் கூட்டம் போட ஆரம்பிச்சோம்னா இது எல்லாமே மாறிடும் சார். இதுல என்னன்னா அதிமுகவுல தொடர்ந்து பயணிச்சவங்க அம்மாவுக்கு முன்னாடி அவங்க எல்லாருமே ஒருங்கிணைஞ்சு செயல்பட்டாதான் சார் கட்சி வலிமையா இருக்கும். இதுல யாரு நல்லா திறமையா இருக்காங்களோ, அவங்களுக்கு யாரு திறன் இருக்கோ, யாருக்கு மக்கள் ஆதரவு இருக்கோ அவங்க வரட்டும் சார் தலைமைக்கு. இல்ல இத வந்து நம்ம ஒரு தொகுதிக்கு 1000 பேர் வச்சு தமிழ்நாடு முழுக்க நம்ம வந்து கூட்டத்தை போடணும். அத வந்து எல்லா தொகுதியிலையும் போட ஆரம்பிக்கிற பொழுது அந்த மாற்றம் தானா நடந்துரும். நிச்சயமா சார். நீங்க வந்து பாத்தீங்கன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒற்றுமைக்காக நாளைய தமிழகத்தை சிறப்பான முறையிலே புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய வழியில செயல்பட்டு ஒருங்கிணைத்து செல்லக்கூடிய வழியை நீங்கள் எடுத்துக்கொண்டு வருகிறீர்கள். அப்படி இருக்கக்கூடிய சூழலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இந்த பொதுக்குழு செயற்குழு என்று இருக்கு இல்லையா, அந்த கூட்டம் வந்து பாத்தீங்கன்னா பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்க அதிகாரம் இருக்கிறதா? முதலில் பொதுக்குழு செயற்குழுவுக்கு அந்த அதிகாரம் இல்ல. அதிமுக தலைமைங்கிறது தொண்டர்களாலதான் தேர்ந்தெடுக்கப்படணும். இல்ல நான் கேட்கறது வந்துங்க, அதாவது வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா இடையில அம்மா மறைவுக்கு பிறகு பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி பொதுக்குழுவை கூட்டி இது பண்ணாங்க. எல்லா நிர்வாகிகளும் கலந்துக்கிட்டாங்க. கலந்து பொதுச் செயலாளர் இருந்தாங்க. வந்து பாத்தீங்கன்னா அவங்களே வந்து மறுபடியும் ஒரு பொதுக்குழு கூட்டுறாங்க. கூட்டிட்டு வந்து பாத்தீங்கன்னா செல்லாது அப்படின்றாங்க. இதுல அதிகாரம் இருக்கிறதா இல்லையா என்பதே ஒரு டவுட்டா இருக்கு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா இல்ல ஒரு விஷயம், அதாவது பொதுச் செயலர் என்பவர் அடிப்படை தொண்டர்களாலதான் தேர்ந்தெடுக்கப்படணுங்கிறது அதிமுகவுக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் அம்மா அவர்களும் உருவாக்கிய விதி. சசிகலா அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டதும் தப்பு. இபிஎஸ் ஓபிஎஸ் அந்த பொதுச் செயலர் பதவி இல்ல, பேர் மட்டும் இல்ல, பொதுச் செயலருங்கிற பேர் இல்ல, அதை 2ஆ பிரிச்சு ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர்னு வச்சுக்கிட்டு, ஆனா பொதுச் செயலருக்கு இருக்கிற அத்தனை அதிகாரத்தை இவங்க 2 பேரும் ஜாயிண்டா கையெழுத்து போடுற மாதிரி வச்சுக்கிட்டாங்க பாருங்க. அதுவும் தப்பு. இந்த 2ம் தப்புன்னு சொல்லித்தான் நான் தேர்தல் ஆணையத்துல வழக்கு தொடுத்தேன். இந்த தப்பை செய்ய வைக்கிறது பிஜேபி. அந்தந்த தொகுதியில 1000 பேர் ஒன்று கூடுங்க, நான் வர்றேன், ஒவ்வொரு தொகுதி வாரியே இந்த கொரோனா முடிஞ்சு வர்றேன், கூட்டத்தை போடுவோம். அதுல இந்த சில கோரிக்கைகளை எல்லோரும் ஏற்றுக்கொள்ளுகிற கோரிக்கையை நம்ம வந்து முன் வச்சு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டாலே இதுக்கு இந்த கட்சி வந்து நல்லா வலிமையான கட்சியா, மீண்டும் ஆளுகிற கட்சியா, ஊருக்குள்ள நான் அதிமுக காரன் நெஞ்சு நிமித்திக்கிற அளவுக்கு கட்சி பயணிக்கும். நமது வில்லேஜ் தாங்க கருப்பூர் ஊராட்சின்னு சொல்லுவோம் பக்கத்துல. அந்த ஊராட்சியில இத்தனை ஆண்டு காலமாக
பாத்தீங்கன்னா அதிமுக தான் வந்து வெற்றி அடைந்து வந்தது. ஊராட்சி மன்ற தலைவராக இருந்தாலும் சரி, கவுன்சிலராக இருந்தாலும் சரி, அதுவும் மணப்பாறை சட்டமன்ற தொகுதி பாத்தீங்கன்னா நீங்க சொல்லவே தேவையில்லை. ஒரே ஒரு நபர் மட்டும்தான் இடையில செங்கோட்டுவன் சொல்லி ஒரு அமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகம் ஜெயிச்சாரு. மீது எல்லா நேரத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஜெயிச்சது. இந்த சூழ்நிலையில வந்து பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிறது எல்லாமே டிஎம்கே, அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவங்க தான் ஜெயிச்சிருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த இப்ப வந்து பாத்தீங்கன்னா கூட்டணி அமைச்சாங்க இல்லையா, கூட்டணி அமைக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா அமைச்சிட்டு நாங்கள் ஜெயிச்சிருவோம், நல்லா பணத்தெல்லாம் வாரி வாரி வழங்கினாங்க. பணத்தெல்லாம் வாரி வாரி வழங்கியும் மக்கள் வந்து அவர்களை ரசிக்கல. இவர் எடப்பாடி பழனிசாமி வந்து பாத்தீங்கன்னா நான் தான் சொல்லிட்டு ஊர் உலா வெற்று விளம்பரங்களை கொடுத்துக்கிட்டு சும்மா அந்த வடிவேல் காமெடி மாதிரி நானும் ஜெயிலுக்கு போறேன்ற மாதிரிதான் அவரு சீக்கிரம் போயிடுவாரு. எல்லாரும் சொன்ன கருத்து எல்லாமே சரியான கருத்து தான். என்ன அப்படின்னா அதிமுக ஒன்றது வந்து எம்ஜிஆரும் புரட்சி தலைவி அம்மாவால உருவாக்கப்பட்டது. அந்த பேரை வந்து கலகப்படுத்துறது இவங்க 2 பேரை தவிர வேற யாருமே கிடையாது. அத வந்து மாத்தணும் அப்படின்னா தலைமை கரெக்டா இருக்கணும். இவங்களே வந்து ஒருங்கிணைப்பாளர், துணை ஒருங்கிணைப்பாளர் சொல்லிட்டு பைலாவா மாத்துறாங்க. புரட்சி தலைவர் போட்ட பைலால அவைத்தலைவர் மதுசூதனன் தான் இருக்கணும்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. இவங்களா ஒரு பைலாவை மாத்தி பொதுச் செயலாளர் கிடையாது, அது கிடையாதுன்னு சொல்லி இவங்களா மாத்துறாங்க. சசிகலாவும் உள்ள வரவே இல்லை. இவங்களா வந்து ஒண்ணுமே இல்லாததுக்கு பூதம் இருக்குன்னு சொல்லிட்டு இவங்களே பயந்து இவங்களும் பயப்படுறாங்க. அதனால என்னன்னா இவங்க 2 பேர் தலைமையும் இல்லாம ஒரே அதிமுக இருந்தா மட்டும்தான் நம்ம மேற்கொண்டு சக்தி வாய்ந்ததா இருக்கவும் தான் என்னோட கருத்து. சரியான கருத்து. அதான் நம்ம சொல்றோம். நீங்கள் சொன்ன மாதிரி ஒற்றை வரியில் சொல்ல வேண்டுமென்றால் ஒற்றை தலைமை வேண்டும். அந்த ஒற்றை தலைமை வேண்டும் என்றால் அந்த ஒற்றை தலைமை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். அந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் நிரந்தரமாக அவர் இருக்க முடியும். இன்னும் சொல்ல போனால் ஒரு 4 பேரை வைத்துக் கொண்டு ஒரு தலைவராக முடியாது. பணபலம் இருந்தாலும் தலைவராக முடியாது. ஏனென்றால் மக்கள் பலம் இருந்தால் மட்டுமே நிரந்தர தலைவராகவோ இல்லை அவர்களால் முடிந்த ஒரு தலைவர் இருந்து கொண்டே இருக்க முடியும் என்பது அனைவரும் சொல்லப்பட்ட கருத்துதான். அதனால் நீங்கள் சொன்னது போல் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவர் வந்தால் மட்டுமே நமது கண்ட்ரோல், நம்ம ஏடிஎம்கே கட்சியுடைய தலைமை பண்பு மிக அருமையாக இருக்கும். இந்த ஒற்றை தலைமை இருந்தாலே இன்னும் வரக்கூடிய நாட்களில் மற்ற தலைமை தானாக உருவாகிவிடும். அதுபோல்தான் உங்களுடைய கருத்துக்கள் இருந்து கொண்டிருக்கிறது. பல ஜூம் மீட்டிங்கில் நான் உங்களோடு 2 முறை கலந்துரையாடி இருக்கிறேன். 2 முறை கடந்த அனைத்து மீட்டிங்களிலும் உங்களுடைய கருத்துக்கள் மற்றவர்களோடு கொடுத்து வாங்கிக் கொள்வது மிக அருமையாக உள்ளது. இதுபோல் ஒரு சில மீட்டிங் நடந்தாலே மாற்றங்கள் கண்டிப்பாக நடத்திவிடலாம் என்பது உங்களுடைய தலைவர் வழியில் நாங்கள் தெரிந்து கொண்ட விஷயம். திருப்பத்தூர்ல கூட்டணி கட்சி கொடுத்தாங்க. கூட்டணி கட்சி தோத்துருச்சு. ஜோலார்பேட்ல வந்து சீட்டு கொடுத்தாங்க. அவர் அசால்ட்டா இறங்கி வேலை பார்த்தாரு. லாஸ்டா அதுல அவங்க மச்சான் கேசி வீரமணியனோட மச்சான் நின்றாங்க 10,000 ஓட்டு நம்ம டிடிவி தினகரன் கட்சியில. எந்த கட்சிக்காரன் அவ்வளவு வாங்கினதில்ல. அவரும் தோத்துட்டாரு. ஆனா என்னோட தொகுதி வாணியம்படி தொகுதி நிலவர தூக்கிட்டாங்க. புதுசா ஒரு ஆளுக்கு கொடுத்தாங்க. நாங்க அவ்வளவு இறங்கி ஹார்ட் ஒர்க் பண்ணி சுத்தி வட்டாரத்துல எங்கேயுமே ஜெயிக்கல. ஆம்பூர், இது வேலூர், இங்க எங்கேயுமே ஜெயிக்கல திருப்பத்தூர்ல இருந்து. ஆனா நாங்க வாணியம்படி மட்டும் நாங்க ஜெயிக்க வச்சுங்க. ஏன்னா அந்த கட்சிக்கு நாங்க அவ்வளவும் உழைச்சிட்டு இருக்கிறோங்க இன்னி வரைக்கும். நிலோஃபர் கபில் பத்தி நீங்க தான் முதல்ல நம்ம இந்த ஜூம்ல தான் பேசுனீங்க. அதுதானே நம்ம சொல்ல வர்றது. அதுலதான் அவங்க எதுவுமே செய்யல, எதுவுமே பண்ணல, நாங்க சொல்லிட்டுங்க. எங்களுக்கு எதுவும் பண்ணல. கட்சிக்காரருக்கு இது வரைக்கும் ஒரு நல்ல வேலையோ ஒரு நல்ல விஷயங்களோ இல்ல வீடோ எதுவுமே செஞ்சது இல்ல. எங்க வீட்டுக்கே வந்திருக்கிறாங்க. இன்னி வரைக்கும் பாருங்க, எம்ஜிஆர் கட்டி கொடுத்த ஓட்டு வீட்டுல தான் வாழ்ந்துட்டு. நம்ம முதல்ல பேசி இருக்கிறோம். ஒற்றை தலைமையை நோக்கி அதிமுக போறதுதான் நல்லது. கடந்த காலத்துல அப்படி இருந்ததுனாலதான் கட்சி வந்து ஒரு கட்டுக்கோப்பா இருந்தது. அதனால வந்து அதை நோக்கி நம்ம பயணிக்கிறது தான் சார் நல்லது. அதுதான் என்னுடைய கருத்து சார். நான் ஏற்கனவே சொன்னதுதான். அதாவது நீங்க வந்து இதுல வந்து நல்லா கொஞ்சம் இறங்கி வந்து எல்லாரையும் வந்து அரவணைச்சு அந்த கிளைக்கழகத்தை வந்து ஃபர்ஸ்ட் கூட்டி கிளைக்கழகம் என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத வச்சு அதுல இருந்து வந்து ஒற்றை தலைமை வேணும், யாரு தலைவர் பொதுச்செயலாளர் வரணும், யாரு வந்து நிர்வாகிக்கணும்னு சொல்லிட்டு அந்த இது கொண்டு வரணும் சார்.
இது வந்து கொண்டு வந்தா தான் நம்ம கட்சியை வந்து கொண்டு வர முடியும். ஆனா இது ஒரு 4-6 பேருக்கு உள்ள மாதிரி கட்சி நடந்துகிட்டு யாருமே வந்து இந்த கிளைக்கழகத்தை வந்து அவங்க விட்டுட்டாங்க. சுத்தமாவே எலெக்ஷன்ல இருந்து விட்டுட்டாங்க. இந்த கிளைக்கழகத்தை கூட்டி அந்த நிர்வாகிகளை பார்க்கணும் கொள்ளணும் எல்லாம் காசை மட்டும் கொடுத்து அந்தந்த கவுன்சிலர் அந்தந்த ஏரியாவுக்குள்ள மட்டும் காசை கொடுத்து ஓட்டுக்காண்டி காசை கொடுத்தாங்க. ஆனா அப்படி இருந்தும் ஓட்டு போடல. காசு வாங்கிட்டு நிறைய காசு செலவழிச்சாரு. எங்க ஊர்லாம் ராம்நாடு தொகுதி, திருவண்ணாமலை தொகுதிலாம் அது ராம்நாடுலாம் அவங்க வந்து பிஜேபி கொடுத்துருக்க வேண்டிய ஜெயிக்க வேண்டிய தொகுதியை பூரா பிஜேபி கொடுத்துட்டாங்க. எல்லாம் வீணா போச்சு. இப்ப வந்து எந்த தொகுதி நான் வந்து உங்கள்கிட்ட ஏற்கனவே சொன்னேன், அது ஒரு தொகுதி மட்டும் தான் ஜெயிக்க முடியும் பார்த்தா அதுவும் ஜெயிக்க முடியல. அதுவும் போச்சு, எல்லாம் போச்சு. இப்ப வந்து நம்ம ஏற்கனவே வந்து அம்மா பீரியட்லயும் புரட்சி தலைவர் பீரியட்லயும் அந்த கிளைக்கழகத்தை கூப்பிட்டு வந்து மெட்ராஸ்ல வந்து மீட்டிங் போடுவாங்க. அதுல வந்து என்ன கிளைக்கழகம் என்ன சொல்றாங்க அதை வச்சுதான் அவங்க இது பண்ணாங்க. அதே மாதிரி இப்ப சசிகலா அம்மா வந்து அதே மாதிரி தான் அவங்களும் வர்றாங்க. ஏன்னா நான் உங்களையும் வந்து விட முடியாது, சசிகலாமையும் விட முடியாது. ஏடிஎம்கேக்கு வந்து எல்லாருமே வேணும். அந்த ஒருங்கிணைந்து போகணும். அந்த எல்லா யார் மூத்த புலமை பத்தெல்லாம் அவர்லாம் நேற்றுலாம் டிவில பேசுறாரு. அப்படிப்பட்ட தலைவர்களோட இருந்தவங்கெல்லாம் விட்டுட்டு எல்லாருமே நீக்கிக்கிட்டே இருந்தாங்கன்னா இவங்க கட்சி எங்க கொண்டு போறாங்கன்னு தெரியல. அடுத்த கலைச்சிட்டு பிஜேபியோட சேர்ந்துருவாங்கன்னு நினைக்கிறேன் இவங்கெல்லாம். சரி, எனக்கு நீங்க ராமநாதன் சொன்னதுனால கேக்குறேன், இந்த மணிகண்டன் பிரச்சனை என்னங்க? அவரை நீக்காதது சரியா இல்ல நீக்கணுமா? நீக்கணும் சார். மத்த பேர்லாம் நிக்கிறாங்க, சம்பந்தம் இல்லாமலாம் நிக்கிறாங்க. அவரை நிக்கிறதுக்கு என்ன இருக்கு? அவரை நிக்க வேண்டிய அவர் வந்து மணிகண்டன் இங்க இருக்கிறதே வேஸ்ட். அவரு தூக்கி உள்ள ஓட்ட வேண்டியது. அந்த எதுக்கு நீக்காம வச்சிருக்காங்க கட்சியில? இவ்வளவு அசிங்கமா போச்சு. காரு துப்புறாங்க சார். கட்சியில இருந்து நீக்காம இன்னும் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் வேஸ்ட். அதெல்லாம் சும்மா தேவையில்லாத போட்டுக்கிட்டு அதெல்லாம் நடந்துச்சுன்னா ஒரு அம்மா இருந்தாலும் நேரம் தூக்கி எப்ப வீசிருக்கேன். ஆளாளுக்கு நாட்டமே போச்சு சார். ஆளாளுக்கு பேட்டி கொடுக்குறாங்க. எவனாலும் தலையில காட்ட முன்னாடிலாம் அம்மா இருக்கையிலயோ புரட்சி தலைவர்களோ யாராச்சும் டிவில வந்து தனியா பேட்டி கொடுக்க பாத்துருக்கு. நாங்க இது பாத்துக்கல சார். சார் நம்ம ஒத்த தலைமைக்கு போகணும் சார். ஒத்த தலைமை இருந்தா மட்டும்தான் ஜெயிக்கும். அதே மாதிரி உள்ளாட்சிக்கு முன்னாடியே வர 3 மாசத்துக்குள்ளேயே நம்ம வந்துட்டு இத நடவடிக்கை எடுக்கலன்னு வச்சுங்களேன், உள்ளாட்சியில அதிமுகன்னு ஒன்னே இருக்காது. ஏன்னா இப்ப நாங்க இங்கெல்லாம் பாக்குறது பிஜேபி ஊட்டியில குன்னூர்ல எல்லாம் வேலை செய்ய தொடங்கிட்டாங்க. ஆனா நம்ம அதிமுககாரன் தோத்ததுக்கு அப்புறமும் எதுக்கு தோத்தோம் அப்படின்றத அனலைஸ் பண்றதுக்கு கூட ஒரு மீட்டிங் போடாம இருக்கிறோம். அப்போ நம்ம என்ன பண்ணணும், உள்ளாட்சிக்கு முன்னாடியே இந்த ஒத்த தலைமையை நோக்கி போகணும், கட்டுக்கோப்பா நடத்தணும், பொதுக்குழு கூட்டணும் சார். எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி போனா மட்டும்தான் அதிமுகன்ற ஒரு அமைப்பு இருக்கும் சார். இல்ல, அதாவது நம்ம ஒரு கணக்கு எடுத்திருக்கிறேன். 16 மாவட்டத்துல 92 தொகுதியில 9 தொகுதியில வந்து அதிமுக ஜெயிச்சிருக்கு. அப்ப 83 தொகுதியில திமுக ஜெயிச்சிருக்குது, அதிமுக தோத்துருக்கு. அப்ப குறைஞ்சபட்சம் அந்த 16 மாவட்டத்துல இருக்கிறவங்களையாவது கூப்பிட்டு ஏன் நம்ம இவ்வளவு ஏன்னா 93 தொகுதியில 9 தான் ஜெயிச்சிருக்கிறோம்னா 10% கீழே 9.5% தான் நம்ம ஜெயிச்சிருக்கிறோம். மிச்சம் திமுக ஜெயிச்சிருக்குது. அப்ப அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கறத நம்ம பேசணும்ல. அதாவது பல பேர் நினைக்கிறாங்க கொங்கு மண்டலம் பூரா ஜெயிச்சிருச்சு, தெற்கம் பூரா தோத்துருச்சு சசிகலா நிலையில். இல்ல, நம்ம அதிகமா தோத்ததே வட மாவட்டங்கள்ல தான். இப்ப இருக்கிற மாவட்ட செயலாளரை சசிகலா பக்கம் சாயலாமா, எடப்பாடி பக்கம் சாயலாமான்னு எல்லாமே ஒதுங்கி இருக்கிறாங்க. இதுக்கு காரணம் என்னன்னா, நம்மள்ட்ட நல்ல தலைமை இல்லாதனால இவங்க எந்த சைடு போவாங்க, இல்ல இவங்க 2 பேரும் சேர்ந்துக்குவாங்களா அப்படின்றதுக்காகவே அவங்க எல்லாம் சைலண்டாவே இருக்காங்க. என்ன நடக்கும் பார்க்கலாம் அப்படின்னு. அதாவது இந்த கட்சியை காப்பாத்துறதுக்கு எந்த தலைவர்களும் வரமாட்டாங்க, எந்த மாவட்ட செயலாளரும் வரமாட்டாங்க. அவங்களுக்கு பதவி கிடைக்குமா இல்ல எந்த பக்கம் போனா காசு கிடைக்குமாங்கிறதான் பார்ப்பாங்க. இந்த கட்சி காப்பாற்றப்படணும்னா ஒரே வழிதான் இருக்குது. ஒரு தொகுதிக்கு 1000 அதிமுக தொண்டர்கள் கூடி உறுப்பினர், அதாவது கிளை கழகத்திலிருந்து பொதுச் செயலர் வரைக்கும் தேர்தல், உறுப்பினர் சேர்க்கைன்னு ஒரு பொதுவான கோரிக்கைகளை ஒரு 4-5 கோரிக்கைகளை முன் வச்சு அந்த தீர்மானங்கள் போட்டு அது எதிரொலிச்சால் மட்டும்தான் இந்த கட்சியினுடைய எதிர்காலம் வந்து பிரகாசமா இருக்கும். எல்லாமே கேட்டிருக்கிறேங்க. எல்லாம் கொஞ்சம் நமக்கு ஆதரவா நல்லா போயிட்டு இருக்குதுங்க.
ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. அதை எல்லாம் பேசுறவங்க பேசின அமைதியா இருந்தவங்க எல்லாம் பேசிட்டு கேட்கல அப்படின்ட்டு தான் எதுவும் பேசலைங்க மேல. சரி, நல்லா போயிட்டு இருக்குங்கன்னா இப்படியே போகுது. ஓரளவுக்கு தொண்டர்களுடைய ஆதரவு சப்போர்ட் எல்லாம் வரட்டுங்க. அதுக்கப்புறம் தாராளமா களத்துல இறங்கி பண்ணலாமுங்க. நீங்க எடுக்கிற முயற்சி நல்ல அருமையான முயற்சி. நீங்க சொல்லக்கூடியதும் நீங்க சொல்றீங்க 234 தொகுதிக்கும் வந்திருந்து அங்கங்க அடிமட்டத்துல இருந்து பொதுச் செயலாளர் வந்து அடிமட்ட தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்படணுங்கிறது தான் கட்சியினுடைய விதி. எம்ஜிஆர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவருடைய பைலான்னு சொன்னீங்க. இது மக்களுக்கு எல்லாம் ரீச் ஆயிருச்சு. இவங்க எடுத்த நடவடிக்கைகள், நீக்குதல் சேர்த்தல் நடவடிக்கைகள் எதுவுமே செல்லாதுங்கிறது இதுல இருந்து தெரியுது. நீதிமன்றத்துக்கு போனா இந்த இரட்டையர்கள் எடுக்கிற நடவடிக்கை எதுவுமே உங்களை நீக்கிறதே செல்லாது. இது இது வந்து இது எல்லாருக்கும் பகிரங்கமா இப்ப தெரியுது. இது வந்து பொதுச் செயலாளருக்கு தான், தேர்ந்தெடுக்கப்பட்ட பொதுச் செயலாளருக்கு தான் நீக்குற அதிகாரம் உண்டு. இவங்க இஷ்டத்துக்கு தங்களுக்கு சாதகம் இல்லாதவங்களையெல்லாம் நீக்கிறது, தங்களுக்கு ஃபேவரா இல்லாதவங்களையெல்லாம் நீக்கிறதெல்லாம் பெரிய ஜனநாயக விரோதம். திருச்செங்கோடில் பிரேக் ஏற்படுத்திய எங்க தலைவருக்கு நன்றி, வணக்கம். முன்னாள் எல்லாரும் பேசும்போது கேட்டுருக்குங்க, மீட்டிங் கலந்துட்டு ஒற்றை தலைமைனே சொல்றேங்க. நீங்க தான் ஏன் நம்ம அதிமுக கட்சியில ஏன் ஆரம்பிச்சா நீங்க இஜெட்ல ஓட்டு முடிச்சிடுறீங்க. அதாவது வந்து பின்னாடி வரது முன்னாடியே சொல்லிடுறீங்க, ஜோதிடர் மாதிரி இருக்கீங்க. பொதுக்குழு எல்லாம் கையெழுத்து எல்லாமே புது மாவட்டமா அறிவிச்சு பொதுக்குழு உறுப்பினர்கள் செட் பண்ணி வச்சிருக்காருங்க. யாருங்க உங்களோட கருத்துப்படி? எடப்பாடி ஒற்றை தலைமையா வேணா இப்ப அறிவிச்சிருவாருங்களே. நான் தான் ஒற்றை தலைமைன்னு அறிவிச்சிருவாருங்களே. கண்டிப்பா பொதுக்குழு கூட்டி அறிவிக்க வச்சிருவாரு. இல்ல, அப்படி பண்ண முடியாது. ஏன்னா அது தொண்டர்களாலதான் தேர்ந்தெடுக்கப்படணும். அதுக்குதான் பாரதிய ஜனதா கட்சி பன்னீர்செல்வத்தை கையில வச்சிருக்கிறாங்க. அப்படி இவர் அறிவிச்சாருன்னா பன்னீர்செல்வத்தை வச்சு ஒரு பெட்டிஷன் கொடுக்க சொல்லி முடக்கிடுவாங்க. சரி சார், அதுக்குதான் பயப்படுறாரு. அதனால அந்த ஒற்றை தலைமை அப்படிங்கிறது வந்து அடிப்படை உறுப்பினர்களாலதான் வந்து தேர்ந்தெடுக்கப்படணும். சரிங்க சார், அதான் சொல்றேன் சார். ஒற்றை தலைமை வேணும்னா மடார்னு அவங்களே வந்துருவாங்க. எடப்பாடி பழனிசாமி அறிவிச்சுக்கலாம், அப்புறம் அறிவிச்சுக்கிட்டு அப்புறம் அவர் தோட்டத்துக்குள்ளேயே கட்சியை வச்சுக்க வேண்டியதுதான். அப்படிதான் நடந்துச்சுங்க சார். சார் இப்ப ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா டிஎம்கே வந்து சார் தெரியும், இந்த 3 days நீங்க பாருங்க, யாரெல்லாம் சசிகலா மேடத்திட்ட போன் பண்ணி பேசுறாங்களோ அவங்க கட்சி போட்டு அப்படியே அவங்க தூக்கிட்டு போயிடுறாங்க. அது தேவையில்லை இல்லைங்க சார், சொல்றேன். அவங்க அப்படி ஒரு இதா இருக்கும்போது இவங்க வந்து உதாசீனப்படுத்தி எல்லாருமே நீக்கிட்டே இருந்தாங்க. நீங்க சொல்ற மாதிரி கடைசியில அவங்க 2 பேரும் இருந்து போனுங்க. அதனால் அவங்க வந்து ஒரு ஸ்டெப் இறங்கி வந்து இவ்வளவு நீங்க கட்சிக்காக ஒரு ஜூம் மீட்டிங் போட்டு எவ்வளவு பண்றீங்க, எனக்கு இப்ப எல்லாம் செய்யலாமான்னு உங்களை ஆலோசனை கேட்க போறதில்ல. நம்மளும் ஜூம் மீட்டிங்கோட நிறுத்திக்கிறோம். ஒரு ஸ்டெப் மேல போய் ஏன் நீங்க இதை பண்ண மாட்டீங்க நம்மளும் கேட்க முடியாத கண்டிஷன்ல இருக்கிறோங்க. இப்ப நீங்க போய் சார், நீங்க இப்ப நினைச்சா முத்துச்சாமி என்ன, ஈரோடு முத்துச்சாமி என்ன, நீங்க எல்லாம் சேர்ந்த உண்மையிலேயே ஜார்ஜியா இணைப்புல ரொம்ப அரும்பாடு பட்டீங்கிறது தெரியும் சார். அதாவது இப்ப இருக்கிற தலைமையை பொறுத்த வரைக்கும் இந்த ஒற்றை தலைமுறைன்றதுக்கு அவங்க எதிர்பார்க்கல. எல்லாமே வந்து அந்த 4 பேரு அவங்க சொன்னா போதும், அவங்க சொல்றதுதான் கட்சி, வேற யார் சொல்றதும் அவங்க கேட்கற அளவுல இல்ல. அதனால அடுத்து வர உள்ளாட்சி தேர்தல்ல கொஞ்சமாவது ஜெயிக்கணும்னு நினைச்சாங்கன்னா அட்லீஸ்ட் தொண்டர்கள் சொல்றத கேட்கற அளவுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம உள்கட்சி எலெக்ஷன் நடத்திட்டு அதுக்கப்புறமா அவங்க உள்ளாட்சி தேர்தலுக்கு ரெடி ஆனாங்கன்னாதான் அட்லீஸ்ட் திரும்ப வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. சார் இன்னொரு ஆப்ஷன், ஏடிஎம்கே யூனிட்டிக்கு சிபிஎம் பொலிட் பியூரோ மாதிரி ஒரு செட்டப் கொண்டு, சென்ட்ரலைஸ்டு செட்டப் கொண்டு அவங்க தான் நாமினேட் பண்ணணும். சிஎம் அவங்க தான் டிக்டேட் பண்ணணும், கொண்டு முடியாது சார். அதுதான் நம்ம சொல்றோம். அதாவது ஒன்றுபட்ட அதிமுகங்கிறது எல்லாரும் சேர்ந்து அந்த தொண்டர்கள் மூலமா நிறைய உறுப்பினர்களை எல்லாம் சேர்த்து கிளைக்கு பொறுப்பாளர்கள், நகர பொறுப்பாளர்கள், ஒன்றிய பொறுப்பாளர்கள், மாவட்ட பொறுப்பாளர்கள் இப்படி எல்லாம் தேர்ந்தெடுத்துக்கிட்டு வந்தாலே தலைமைக்கு இந்த தேர்தலை நடத்தி முடிக்கிறதுக்கு 1 வருஷம் ஆகும் குறைஞ்சது. இது ஒரு நாளத்த விஷயம் அல்ல. அப்ப குறைஞ்சது 1 வருஷம் ஆகுன்னா 1ல இருந்து 2 வருஷம் வரைக்கும் ஆகலாம். அது வரைக்கும் ஒரு நீங்க சொல்ற மாதிரி அந்த பொலிட் பியூரோ மாதிரி ஒரு குழுவா, ஒரு 4 பேரோ 5 பேரோ 10 பேரோ ஒரு குழுவை அமைச்சு அந்த தேர்தலை நடத்தணும். அப்படி அந்த தேர்தல் நடத்திக்கிட்டு வரும் பொழுது காலப்போக்கில் அந்த தலைமை உருவாயிரும். அப்படிதான், அதுதான் ஆட்டோமேட்டிக்கா உருவாகணும். கரெக்ட். இன்னைக்கு ஏடிஎம்கே பொதுக்குழு கூட்டினால் எடப்பாடி பழனிசாமி தான் மெஜாரிட்டி வருவார் சார். அவர்தான் சூஸ் பண்ணுவாங்க. வேற யாருங்க, அவருக்கு தான் வாய்ஸ் ஜாஸ்தி இருக்கு.
இல்ல அதனாலதான் எம்ஜிஆருக்கும் அம்மாவுக்கும் முதல்லயே தெரியும் இந்த மாதிரியான ஆட்கள்லாம் எதிர்காலத்தில் வருவாங்கன்னு. அதனாலதான் அவங்க விதிகள்ல வந்து பொதுச் செயலர் என்பவர் அடிப்படை உறுப்பினர்களாலதான் தேர்ந்தெடுக்கப்படணும் என்கிற விதிகளை வந்து வச்சிருக்காங்க. ஐயா நீங்க நான் பேசுன கருத்துக்கள் எல்லாமே இன்னைக்கு உள்ள கருத்துக்கள் ரொம்ப திருப்தியா இருந்தது. இன்னொன்னு நான் பேச நினைச்ச பல கருத்துக்கள் முன்னாடியே நிறைய பேர் பேசியிருக்காங்க. இல்ல பொதுவா சொல்றது எல்லாமே வந்து ஒற்றை தலைமை. அது கண்டிப்பா பொது தேர்தல் மேல இருந்து கீழே வரைக்கும் ஒரு சாதாரண அடிமட்ட வார்டு தொண்டர் வரைக்கும் அந்த தேர்தல முழுக்க ஒரே நாள் கொண்டு வரணுங்கய்யா. ரெண்டாவதுக்கு அப்புறம் இந்த இன்னொரு குறிப்பு எடுத்தோம்னா சசிகலா சேர்ந்தவங்களோ முடிஞ்ச வரைக்கும் அந்த அதிமுக கட்சியில வராம இருக்கிறது அந்த கட்சிக்கும் கட்சியை சேர்ந்த தொண்டர்களுக்கும் அவங்களுக்குமே ரொம்ப நல்லது. நல்ல மனநிலை இருக்கும். மக்களுக்கும் அது வந்து பாத்தீங்கன்னா கட்சியை மேன்மேலும் வளர்க்கறதுக்கு ஒரு நல்ல மனநிலைக்கு கொண்டு போவோம். சரிங்களா? அதுக்கப்புறம் இன்னொரு கருத்து என்னன்னா, கட்சியில மேல இருந்து கீழே அடிமட்ட தொண்டர்கள் வரைக்கும் கட்சி சம்பந்தமான அனைத்து தகவலும் எல்லாருக்கும் போய் சென்றடையணும். நிறைய தகவல் எல்லாம் போய் சென்றது கிடையாது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த தேவையில்லாம உறுப்பினர்கள் சும்மா நீக்கிறது வந்து ஒரு வரைமுறைப்படுத்தணும். அப்படி ஏதாவது நீக்கிறது முன்னாடி முன்கூட்டியே அறிவிச்சு அது ஒரு என்ன சொல்றது ஒரு நடுவர் தீர்ப்பாயம் மாதிரி வச்சு ஒரு விசாரணைக்கு உட்படுத்தி அந்த முடிவு எடுக்கணும். இதெல்லாம் இருக்குப்பா. ஒரு குழு இருக்கு, ஒழுங்கு நடவடிக்கை குழு அப்படின்னு இருக்கு. அந்த குழு கூப்பிட்டு அவங்கள விசாரிச்சு அதுக்கப்புறம் ஒரு வார்னிங் கொடுத்து அதுக்கப்புறம் தான் நீக்கணும். அந்த குழு எல்லாம் இருக்குது. இவங்க எதையும் செய்யறதே கிடையாது. இவங்க 2 பேரும் வந்து பண்ணையை நடத்துற மாதிரி நடத்துறாங்களே ஒழிய கட்சி நடத்துறதுங்கிறத மறந்துட்டாங்க. இப்போ 2024 நம்ம நாடாளுமன்ற தேர்தல் வரப்போகுது. அப்ப வந்து இப்ப வந்து பிஜேபி என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்க வந்து அதிமுக ஒன்றிணைந்தால் அவங்களுக்கு போட்டியா இருக்கும்னு நினைச்சிட்டு நம்ம கட்சியை ஒன்றிணையருக்கு தடுக்கிறாங்க. இந்த சூழ்ச்சியிலிருந்து நம்ம கட்சி எப்படி காப்பாத்துறது? ஏன்னா அவங்க வந்து இப்ப வரப்போற உள்ளாட்சி தேர்தலில் அவங்க கிரவுண்ட் லெவல்ல ஸ்ட்ராங் பண்ணிட்டாங்கன்னா நெக்ஸ்ட் வர பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு தமிழ்நாட்டில இருந்து அவங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு 2 MP சீட் கிடைச்சாலும் அவங்களுக்கு லாபம் தான். பட் இந்த சிச்சுவேஷன்ல நம்மளுக்கு என்ன பிரச்சனைனா நம்ம கட்சியை உடைச்சு அவங்க மேல வர நினைக்கிறாங்க. இந்த சூழ்ச்சியிலிருந்து நம்ம எப்படி வெளியே வரணும்? ஒண்ணுமே இல்ல. ஒரு தொகுதிக்கு 1000 பேர் அதிமுக தொண்டர்கள் ஒருங்கிணைந்து ஒரு 4-5 கோரிக்கைகளை சொன்ன பாருங்க. அந்த மாதிரி அதை வலியுறுத்தி தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டாலே நீங்க நினைப்பது நடக்கும். அதாவது தொண்டர்களால ஒரு தலைமை உருவாக்கப்படுகிற பொழுது கட்சி வலிமை பெறும். ஏன் இப்ப அதை செய்ய முடியறது இல்லைன்னா, எடப்பாடி பழனிசாமியும் ஓ பன்னீர்செல்வமும் பாரதிய ஜனதா கட்சியால் நியமிக்கப்பட்ட தலைமை. அந்த விதிகளை திருத்தினாங்க பாருங்க. அந்த திருத்தமே பிஜேபி போட்டு கொடுத்த திருத்தங்கள், பிஜேபியோட வழிகாட்டுதல செய்யப்பட்டது. அதனால பாரதிய ஜனதா கட்சி அவங்க கைக்குள்ள வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதை உடைக்கணும்னா நம்ம கிளை அளவுல எல்லாம் ஒன்று கூடி ஒரு 1000 கிளைகள், அதாவது பொறுப்பாளர்கள் ஒவ்வொரு தொகுதியிலையும் கூடி தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டாலே இது நடக்கும். ஓகேங்க சார், தேங்க்யூ சார். இன்னொரு ஒரு கேள்வி. ஏன்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு டைம் ஃப்ரேம் ரொம்ப கம்மியா தான் இருக்கு. இந்த கொரோனா முடிஞ்சது அதுக்கு அப்படின்னா பாத்தீங்கன்னாவே சில மாவட்டங்கள்ல வந்து உள்ளாட்சி தேர்தல் நடத்துறாங்க. அதுக்குள்ள நம்ம வந்து கிரவுண்ட் லெவல்ல இருக்கிற மெம்பர்ஸ் எல்லாமே இப்ப நம்மளுக்கு என்ன சொல்ற ஒருங்கிணைக்க முடியாத சூழ்நிலை இருக்கிறாங்க. அதுக்கு கூடிய விரைவாக நாம ஏதோ பண்ணி ஆகணும். அதுக்கு உங்களோட பிளான் என்னவா இருக்குங்க? பேசுவோம் தம்பி. தேர்தல்கள் வரட்டும், அதுக்குள்ள நம்ம இந்த நிகழ்ச்சிகள்லயே நம்ம தொண்டர்களை ஒருங்கிணைச்சுக்கிட்டு இருக்கிறோம். அந்த ஒருங்கிணைப்பு ஒரு இதுக்கு வரட்டும், ஒரு ஷேப் எடுக்கட்டும். நம்முடைய அடுத்த நிகழ்ச்சி அப்படிங்கிறது வந்து 100வது நிகழ்ச்சி வர்ற புதன்கிழமை மாலை 5:30 மணிக்கு இருக்கு. இதை வந்து நம்ம இந்த நிகழ்ச்சிகளை என்னோட Facebookல லைவ்ல போயிட்டு இருக்குது. கிளப் ஹவுஸ்னு ஒண்ணு இருக்கு, இப்ப அதுல லைவ் போயிட்டு இருக்கு, ட்விட்டர்ல லைவ் போயிட்டு இருக்கு, இன்ஸ்டால போகுது, டெலிகிராம்ல போகுது, எல்லா சமூக Facebookல இருக்கு, எல்லா சமூக வலைதளங்களிலும் நம்ம இதை வந்து ஒருங்கிணைச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா கொரோனா காலகட்டங்களா இருக்கிறதுனால அதை ஒருங்கிணைச்சுக்கிட்டு இருக்கிறோம். இந்த ஒருங்கிணைப்பு வருகிற புதன்கிழமை 100வது நிகழ்ச்சி. உங்களுக்கு தெரிந்தவர்கள், நண்பர்கள், உண்மையான அதிமுக விசுவாசிகள் எல்லாரையும் ஒருங்கிணைச்சு இதுல கலந்துக்க சொல்லுங்க. நம்ம இந்த கொரோனா முடிகிற வரைக்கும் இந்த ஜூம்லயே நம்ம போவோம். இது முடிஞ்சு அந்த உள்ளாட்சி தேர்தல் அறிவிக்கப்படுகிற பொழுது அந்த எங்கெங்கெல்லாம் உள்ளாட்சி தேர்தல் நடக்குதோ அந்த மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய அந்த கட்சியை சார்ந்தவர்கள் குறைஞ்சபட்சம் அவர்கள் யார் வேட்பாளராக விரும்புகிறார்கள்னு பார்த்து அங்க கொண்டு வர்றதுக்கு நம்ம வந்து முயற்சிப்போம்.
தொண்டர்களால ஒரு தலைமையை உருவாக்குவதற்கும் ஒன்றுபட்ட அதிமுகவை உருவாக்குவதற்கு நம்ம முயற்சிப்போம். கலந்து கொண்ட உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றி. இந்த காணொலியை காணும் தமிழ் உள்ளங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கனையும் உடனடியாக கிளிக் பண்ணுங்க. உங்கள் அன்பும் ஆதரவும் என்றைக்கும் எங்களுக்கு தேவை. நன்றி.